வணக்கம் நண்பர்களே. நீங்கள் தினமும் முட்டை சாப்பிடுவீர்களா? முட்டைங்கிறது ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் ஃபுட். ஆனா முட்டை சாப்பிட்ட பிறகு சில உணர்வுகளை சேர்த்து சாப்பிட்டால் அது நன்றாக மாறும் என்று நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு மித்தையா இல்லனா இது ஒரு உண்மையா? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். முட்டை சாப்பிட்ட பிறகு தவிர்க்க வேண்டிய 4 உணவுகள். உண்மையில் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது, அது அறிவியல் என்ன சொல்கிறது, தவறாக சேர்த்தால் உடலில் என்ன நடக்கும், யார் கவனமாக இருக்க வேண்டும். வீடியோவா முடியும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க தினமும் செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறை நீங்க தவிர்க்கலாம். முட்டை முட்டைனா எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான ஒரு உணவா இருக்கு. அது சிறிய குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, முட்டைனா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். எதற்காக? அதுல அதிக அளவில் புரோட்டீன் இருக்குது அப்படின்னு. முட்டைங்கிறது ஒரு சூப்பரான ஃபுட்டு தாங்க. ஏன்னா அதுல நிஜமாவே புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் B12 இருக்குது. கோலைன், நல்ல கொழுப்புகள் இது எல்லாமே இருக்குது. இது உடல் தசையை வளர்க்கும், மூளையோடைய செயல்பாடை மேம்படுத்தும், சக்தி கொடுக்கும், எல்லாற்றுக்குமே உதவக்கூடியது. ஆனா எந்த ஒரு நல்ல உணவுமே தவறான காம்பினேஷன்ல எடுத்தோம்னா அது பிரச்சனைகளை உண்டுபடுத்தும். ஸோ எப்பவுமே ஒரு சேர்க்கையை தவறான சேர்க்கையில எடுக்கும் பொழுது தவறான விளைவுகளை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் உணவு சேர்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடல் ஒரு கெமிக்கல் லேப் மாதிரி. 2 உணவுகள் சேரும்போது டைஜஷன் ஸ்பீடா மாற செய்யும். ஸோ டைஜஷன் ஸ்லோவாக செய்யும். அந்த நியூட்ரிஷன்ஸ் உறிஞ்சும் திறன் மாறுபடும். சில நேரங்கள்ல அது நஞ்சாக உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இதனால தான் ஃபுட் காம்பினேஷன் எஃபெக்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. தவிர்க்க வேண்டிய 4 உணவுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம வாட்டில் சாப்பிட்டுட்டே இருப்போம். அது முட்டை கூட மீன், சிக்கன் இந்த மாதிரி சாப்பிடுவோம். ஸோ எல்லாருக்கும் இது பிரச்சனையை கொடுக்காது, சிலருக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய தவிர்க்க வேண்டிய உணவில் முட்டை ப்ளஸ் மீன் தான் பார்க்க போகிறோம். இது மிகவும் பிரபலமான ஒரு நம்பிக்கை அப்படின்ட்டு சொல்லலாம். மீனும் முட்டையும் சாப்பிட்டா ஸ்கின் அலர்ஜி தரும். இது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மனால 4-5 பேருக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது. ஏன் இந்த வீடியோ எடுக்கிற எனக்கே ரொம்ப நாள் தெரியாது. நானும் முட்டை, மீன், சிக்கன் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ ஆனால் முட்டை சாப்பிட்டு சில நேரங்களில் என்ன ஆகும்னா வாயு பிரச்சனை வரும். ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது வாமிட் எடுத்துகிட்டே இருப்பாங்க, முட்டை செரிக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வீட்டில் நிறைய குழந்தைகளுக்கு ஏற்படும். அந்த பேரண்ட்டுக்கு இதுதான் அப்படின்னு தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த முட்டை, மீன் ரெண்டுலையுமே என்ன இருக்குதுன்னா ஹை புரோட்டீன் இருக்குது. ஹை புரோட்டீன் இருக்கும் பொழுது டைஜஷன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகும். அதுவும் சென்சிட்டிவ் பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது அலர்ஜியை ட்ரிகர் பண்ணும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், குறிப்பாக ஸ்கின் அலர்ஜி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு இந்த காம்பினேஷன் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆஸ்மா இருக்கிறவங்களும். ஸோ இவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு காம்பினேஷனை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃபானது. அடுத்து 2வது தவறான காம்பினேஷன் என்னன்னா முட்டை கூட பால் சேர்த்து எடுத்துக்கிறது. ஸோ இது பலரும் டெய்லி பண்ணக்கூடிய ஒரு தவறுங்க. ரெண்டுமே ஹைலி புரோட்டீன் ஃபுட்டாக இருக்குது. இதனால ஸ்டொமக்குக்கு லோடு அதிகமாகிடுது. இதனால என்ன ஆகும்? ஃப்ளோட்டிங் ஏற்படும், கேஸ், இன்டைஜஷன் ஏற்படும். சிலருக்கு இதனால லூஸ் மோஷன் கூட வரலாம். ஸோ எப்பொழுதுமே இந்த 2 காம்பினேஷனை தயவு செய்து எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு முட்டையை சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கூட பால் குடிங்க. இல்லைன்னா பாலை குடிச்சிட்டு அடுத்து எடுத்துக்கிறேங்க. ஸோ 2யும் சேர்த்து சாப்பிடவே கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமாக குழந்தைகளுக்கு
பால் குடிச்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்து சாப்பாடு ஊட்டும் பொழுது முட்டையோடு சேர்த்து உடனே ஊட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இன்னமே செய்யவே செய்யாதீங்க. எல்லா குழந்தைகளுக்கும் நான் சொல்லல. சிலருடைய உடம்பு வாகு அந்த மாதிரி. எல்லாருக்கும் எல்லாம் பிரச்சனை வராது. சிலர் உடலுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதான் சொல்றேன். இது பொதுவான ஒரு தகவல். ஸோ முட்டை சாப்பிட்ட உடனே பால் குடிக்கவே குடுக்காதீங்க. குறைந்தது 1லிருந்து 2 மணி நேரம் கேப் விட்டுட்டு அடுத்து நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்து 3வது தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முட்டை ப்ளஸ் பழங்கள்ங்க. பழங்கள்னா முக்கியமா வாழைப்பழத்த தான் சொல்றோம். ஸோ இங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எக் ப்ளஸ் வாழைப்பழம் ஹெல்த்தியான டயட் அப்படின்னு சொல்லிட்டு பனானாவையும் கட் பண்ணி சாப்பிடுவாங்க, முட்டையும் கட் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமா ஜிம் டயட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் இது சரியே இல்ல. இதனால என்ன பிரச்சனை வரும்னா, டைஜஷன் மிஸ்மேட்ச் ஆகும். டைஜஷன் ரொம்பவே பிரச்சனையாகும். ஃப்ரூட்ஸ் எப்பவுமே வந்து ஃபாஸ்ட்டாக டைஜஷன் ஆகிரும். ஆனால் எக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் டைஜஷன் ஆகும். இதனால கேஸு, அசிடிட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருந்துச்சுன்னா இந்த காம்பினேஷனை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 4வது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னென்னா, முட்டை ப்ளஸ் டீயோ அது கூட காஃபியோ. என்னங்க இவங்க வந்து முட்டை, டீ, காஃபின்னு சொல்கிறாங்களே. ஆமாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்கள்ல, அதில் ஒன்று டீ எடுத்துக்குவாங்க, இல்லைனா காஃபி எடுத்துக்குவாங்க. கூட முட்டை. முட்டைனா வெறும் முட்டை இல்லை, கடைகளில் விற்கும்ல பஜ்ஜி, முட்டை போண்டா இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அது முட்டை இருக்குல்ல, ஸோ இதையும் டீ குடிச்சுக்குவாங்க, முட்டையை சாப்பிடுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு மிஸ்டேக்குங்க. நம்ம காலையில் எடுத்தாலும் சரி, மாலையில் எடுத்தாலும் சரி, இது பிரச்சனையை உண்டு பண்ணும். டீல இருக்கக்கூடிய டேன்ஸ் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு வந்து அந்த முட்டையில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை வந்து அப்சார்ப் பண்ண விடாது. ஸோ நீங்கள் முட்டை சாப்பிட்றதே வேஸ்ட்டு. அந்த நியூட்ரிஷனுக்காக தான் நம்ம முட்டை சாப்பிட்றோம். அது அப்சார்ப் பண்ண விடாது. அடுத்து அந்த முட்டையோடைய மற்ற நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே ஃபுல்லாக உடலுக்கு கிடைக்காது. செரிமானமும் ரொம்ப ஸ்லோவாயிரும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, எக்கு ஃபஸ்ட்டு முட்டையை சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் கழித்து நீங்கள் டீயோ காஃபியோ குடிச்சுக்கிடலாம். எப்பொழுதுமே டீ, காஃபி, முட்டையை சேர்த்து சாப்பிடவே கூடாது. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு நாள் முட்டை போண்டா, டீ சாப்பிட்டேன். எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சிலர் நினைப்பீங்க. உண்மையான ஆபத்து யாருக்குன்னா, இந்த காம்பினேஷன் வந்து எல்லாருக்குமே ஆபத்தா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, சிலருக்கு மட்டும்தான். அவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அவங்க யாருன்னா, அலர்ஜி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க, வீக் டைஜஷன், செரிமானத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கவங்க. அடுத்து முக்கியமானவர்கள் யாருன்னா, 60 வயதுக்கு மேலே உள்ளவர்கள், வயதானவர்கள் கண்டிப்பாக இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணவே கூடாது. அடுத்து குழந்தைகளுக்கும் நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். இவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரியாக்ஷன் அதிகமாகவே இருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த காம்பினேஷனை யாருமே எடுத்துக்காதீங்க. சரியான முறையில் முட்டை சாப்பிட்றது எப்படின்னா, அது பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் முட்டை கூட வெஜிடபிள்ஸ், அதாவது காய்கறிகளை சேர்த்து எடுத்துக்கிறங்க, தானியங்கள் சேர்த்து எடுத்துக்கிறங்க, நல்ல கொழுப்புகள், நட்ஸு இந்த மாதிரி நல்ல கொழுப்புகள் வந்து எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் முட்டை கூட நீங்கள் சேர்த்து எடுக்கணும். எப்போதுமே நீங்கள் தவிர்க்க வேண்டியது என்ன, ஹெவி ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறது, ஹெவி ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி எடுக்கவே எடுக்காதீங்க. அதே மாதிரி டீ, காஃபி கூட எடுக்கவே எடுக்காதீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான சேர்க்கை. முட்டைங்கிறது ஒரு சூப்பரான ஃபுட்டு தான். ஆனால் சரியான முறையில் சாப்பிட்டா மட்டும்தான் அது நம்மளுக்கு மருந்து. இல்லை என்றால் அது நம்ம உயிருக்கே ஆபத்தை தரக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் பதிவிடுங்க.